அவ பண்ணது ரொம்ப தப்பு. உன்ன மாதிரி ஒரு ஆளை வேணாம்னு சொல்றதுக்கு அதுக்கு எப்படி பரமா மனசு வந்துச்சு? மாப்ள புரியுதுடா எனக்கு. இந்த மாதிரி நாளை பின்ன கல்யாணம் ஆகி நீ அவ கூட போன உன் வீட்டுக்காரர் என்ன பண்றான்னு அவகிட்ட கேட்பாங்கல்ல. அவன் ரவுடி, கட்ட பஞ்சாயத்து பண்றவன், போஸ்ட் ஓட்டுறவன், கலாமாவுக்கு அடியாளா இருக்கிறவன் அப்படின்னு எப்படி மாப்பிள்ள அவளால சொல்ல முடியும்? அதனால்தான் அவ உன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டான். இந்த பார், துணிமணிகளை கழட்டி போடுற மாதிரி பொண்ணுங்களுக்கு ஆளுங்களை மாத்துறது கை வந்த கலடா மாப்பிள்ள. இவ மட்டும் சளைச்சவளா என்ன? கைப்புள்ள ரொம்ப தப்பா பேசிட்டு இருக்க. டேய் என்னடா, இந்த பார், நீ துணிமணி கொடுத்தப்ப வாங்கி போட்டுக்கிட்டல்ல, ரோட்ல ராத்திரி பகல்னு பார்க்காம அவ வீட்டு வாசல்லே கிடந்தேல்ல, அதெல்லாம் மறந்து போச்சு அவளுக்கு. டேய் நீ மட்டும் இல்லைன்னா அந்த வட்டி கடை சண்முகம் எவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணிருப்பான். அது மட்டும் இல்ல, வீட்டுல அவளை தூக்க வந்தப்ப நீ உன் உயிரை பணைய வச்சு கஷ்டப்பட்டு நீ தாண்டா அவளை காப்பாத்துன. ஏய் கைப்புள்ள, எப்பயோ நந்தெல்லாம் எதுக்கு இப்ப பேசுற? இப்போ நடந்தது சொல்லு. ரிஷி மட்டும் அவ கழுத்துல தாலி கத்திருந்தா என்ன ஆயிருக்கும்? என்ன ஆயிருக்கும்? ஆமாண்ணா, சத்தியமா சொல்றேன், அந்த இளமதியோட வாழ்க்கை கந்த காலம் ஆயிருக்கும்ண்ணா. அத நீ காப்பாத்தி கொடுத்துருக்க. அந்த நன்றி உணர்ச்சி கொஞ்சமா சரியான அவளுக்கு. டேய் மாப்ள, எனக்கு தெரியும்டா உன் காதல் உன் கண்ணை மறைக்குதுடா. தபார், இளமதி பத்தி நான் என்ன தப்பா சொன்னாலும் உன் மனசு ஏத்துக்க மறுக்குது, அதானே? அதுக்கு காரணம் இந்த பாலா போன காதல் தான் பாரம்மா. இந்த பார், நான் ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன், அதுக்கு மட்டும் நீ கரெக்டாக பதில் சொல்லிடு. அதுக்கு பிறகு நான் அந்த பேச்சை பேசவே மாட்டேடா மாப்பிள்ள. இந்த பார், இளமதி முதல்ல கல்யாணமானவளா இருந்திருந்தா எதுக்காக ரிஷி கூட கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா? சொல்ற, இதுக்கு பதில் சொல்லு. நீ காதல சொன்னப்ப மட்டும் நான் ஏற்கனவே கல்யாணம் ஆனவ அப்படின்னு சொல்லியிருக்கா. ஏன் அத ரிஷி கிட்ட சொல்லல? இப்ப புரியுதா? உனக்கு தெரியுதாடா அவ எப்படி பொய்யா இருக்கான்னு? போறேன்டா, போறேன். இப்பவே அவ வீட்டுக்கு போய் ரெண்டுல ஒண்ணு கேக்குறேன். ஆமா பர்மா, விடாத. நாம எதுக்கு நம்மளை தாழ்த்திக்கணும்? பழகும் போது நீ ரவுடி வட்டி வசூல் பண்றலாம் தெரியலையாமா? இப்போ கல்யாணம்னு அந்த தான் கழட்டி விட பாக்குது. விட்டுறாத பர்மா. ஓ அண்ணா, நாங்களும் வரோண்ணா. நைட் நேரத்துல இவ்வளவு பேர் போனா தப்பாயிடும். நானே பாத்துக்கிறேன்.